First rule for oxidation state. First rule வந்து பார்த்தீங்கன்னா alkali metals. யார் alkali metals? Lithium, sodium, potassium, rubidium, cesium. இவங்கெல்லாம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும்? டொனேஷன் ஆஃப் 1 electron. ஸோ இவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஆல்வேஸ் +1. உலகம் பாதியை உடஞ்சி வந்தால் கூட லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னதான்? +1 தான், மாறவே மாறாது. ஓகே சார், சந்தோஷம். அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டாவது ரூல் என்ன சார்? அல்கலி எர்த் மெட்டல்ஸாக சொல்லியிருந்தேன். எது அல்கலி எர்த் மெட்டல்? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டொரான்சியம், பேரியம், ரேடியமா? ரைட் சார். இவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? உலகமே ரெண்டா உடஞ்சாலும் இவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? எப்பயுமே +2. எப்பயுமே +2. 2 எலக்ட்ரான் எல்லாரும் கொடுப்பாங்க. Be2+, Mg2+, Ca2+, Sd2+, Ba2+, ஆல்வேஸ் ஆல்வேஸ். மூணாவது ரூல் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எப்பயுமே என்ன ரூல்ஸ் கொடுக்கும்? -1 ஆக்சிஜன் ஸ்டேட். எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் வாங்கும், கொடுக்காது. சாரி, எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும் அட் எனி காஸ்ட். சரி சார், அடுத்து சார் எலமெண்டல் ஸ்டேட் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? 0. அது என்ன சார் எலமெண்டல் ஸ்டேட்? Cl2ல Clோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? 0. ஆக்சிஜன் O2ல ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. புரோமின்ல Br2ல புரோமினோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? P4S8 எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? 0 0. ரீசன் சொல்லியாச்சு. சரி சார், இப்போ அடுத்த ரூல் போகணும்ல. சரி, ரைட், ஆரம்பிக்கலாம். அடுத்த ரூல் என்ன சார்? முக்கியமான ரூல். ஓகேவா? என்ன ரூல் அப்படின்னு பார்க்கணும். கணக்கு சில வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உண்டு. இவங்களுக்கெல்லாம் இதுதான் ஆக்சிஜன் ஸ்டேட், அது மாறாது. ஆனால் சில பேருக்கு அப்படி கிடையாது. சில பேருக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் உண்டு. மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற எண். என்ன சார் அப்படி இருக்க போகுது? யார் இருக்க போகுது? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குளோரின் என்ன பண்ண முடியும்னா ஒரு எலக்ட்ரானை வாங்க முடியும். சரி சார், எலக்ட்ரானை வாங்காம என்ன பண்ண முடியும்? 0 ஆக்சிஜன் ஸ்டேட்லயும் ஆள் இருக்க முடியும். ஓகே சார். 3 எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஓகே சார். சம்டைம் 5 எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஓகே சார். சம்டைம்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான் கொடுக்க முடியும்? 7 எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ரீசன் எல்லாம் பி பிளாக்ல படிச்சுக்கோ, இங்க நமக்கு அது தேவையில்லை. அப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக வரும். இதில் ஏதாவது ஒன்று தான் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக வரும். பட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போ அந்தந்த எந்த ஸ்பீசியஸ்ல கொடுத்துருக்கானோ, எந்த ஸ்பீசியஸ்குள்ள கொடுத்துருக்கானோ அதுதான். புரியுதா ஜான்சி? இங்க கவனிக்கணும். ரைட். அடுத்தது குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? -1, 0, +3, +5 அண்ட் +7. ஓகே சார், புரியுது? அடுத்தது ஐரான் எடுத்துக்கிட்டோம்னா இவன் ஒரு எலக்ட்ரான் தருவான். சம்டைம் 2 எலக்ட்ரான், சம்டைம் 3 எலக்ட்ரான், சம்டைம் 5 எலக்ட்ரான்ஸ். இவனோட கெப்பாசிட்டியுமே நிறைய இருக்கும். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஐரான் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மேக்னீஸ் எடுத்துக்கலாம். இவனும் என்ன பண்ணுவான்னா +1, +2, +3, +4, +5, +6, +7, 7 எலக்ட்ரான் வரைக்கும் இவனாலையும் கொடுக்க முடியும். யாராலும் கொடுக்க முடியும்? மேக்னீஸாலையும் கொடுக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு ஆக்சிஜன் நம்பர் தான் அவனுக்கு வரும். வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டு சல்ஃபர், நைட்ரஜன், ஆக்சிஜன், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க ஆக்சிஜன் ஸ்டேட். இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னதான்? வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் தான். ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்லணும்? இதுக்கெல்லாம் இதுதான் கம்பல்சரியாக அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. கிளியரா? இந்த ரூல் ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ அதனால் சார் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். சரி சார், ஓகே. இதெல்லாம் ஆக்சிஜன் ஸ்டேட்டு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, அதுதான் நல்லாயிருக்கும். லெசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ கவனிச்சா மட்டும் போதும். கணக்கு இது ரூல். அடுத்த ரூல் என்ன சார் அப்படின்னா, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் த காம்பவுண்ட் ஆர் ஸ்பீசியஸ் எனிதிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். எப்போ நம்ம சம் பார்க்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் H2 எடுத்துக்கிறேன். இதில் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்.
நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை சென்டரில் வரையும், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் போட்டு இந்த பக்கம் என்ன பண்ணும், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். சென்டரில் எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ தட் ஆக்சிஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை நல்லா வாங்கும். பட் இதை ஃபார்முலா வைஸில் எப்படி சார் சொல்கிறது, கண்ணா கவனிக்கணும். உனக்கு எதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வேணுமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வேணுமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். மீதியோட ஆக்சிஜன் ஸ்டேட் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ சொன்ன ரூல்குள்ளே ஏதோ இடத்துல வந்திருக்கணும். சார் ஹைட்ரஜன் வரலையா சார்னா, ஆனால் இதுவுமே வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் தான். ஆனால் வச்சுக்கோ, ஹைட்ரஜன் மேக்ஸிமம் +1, ஹைட்ரஜன் மேக்ஸிமம் +1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அல்கலி மெட்டல், அல்கலி எர்த் மெட்டல் இவங்களை தவிர்த்து யார் கூட வந்தாலும் +1. ஏன் சார் அப்படின்னா, கணக்கு கவனி, சில எக்ஸாம்பிள் தரேன். ஹைட்ரஜனை பற்றி மட்டும் இங்கே பார்க்கலாம். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா NaH ஒரு ஃபார்ம் இருக்கும். சோடியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஆல்வேஸ் +1. எப்பயுமே சோடியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1. அப்போ ஒரு எலக்ட்ரான் யார் வாங்கி தான் ஆகணும், ஹைட்ரஜன் வாங்கி தான் ஆகணும். அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் அந்த இடத்துல -1. H2 ஃபார்ம்ல ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. சரி சார், ஓகே. ஆனால் மேக்ஸிமம் என்னங்க சார், மேக்ஸிமம் அதாவது அல்கலி மெட்டல், அல்கலி எர்த் மெட்டல் தவிர்த்து யார் கூட வந்தாலும் என்னதான் +1 ஆக்சிஜன் ஸ்டேட். ஆக்சிஜன் அல்கலி மெட்டலா கிடையாது, அல்கலி எர்த் மெட்டலும் கிடையாது. அப்போ இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, ஹைட்ரஜன் இந்த இடத்துல +1. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். ஸோ ப்ளஸ், ஏன்னா சம் ஆஃப் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். சரி, எனக்கு தேவை இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் சம் அப்படின்னா இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கூட்டிக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ, +1. இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் யார் வரும், சார்ஜ் ஆன் த காம்பவுண்ட் இல்லையா, சார்ஜ் ஆன் த ஸ்பீசிஸ். இதுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா 0. கெமிஸ்ட்ரியில் மேலே ஒன்றுமே இல்லைன்னா 0. ஃபிசிக்ஸில் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ ஒய் இருக்குன்னா அதோட பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். சரி சார், ஓகே. பெருக்கு எக்ஸு பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 2 டைம் +1 2 ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் +1 அந்த பக்கம் போனால் -2, இந்த பக்கம் +2 அந்த பக்கம் போனால் -2. அப்போ இந்த இதில் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ, -2. ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு -2. சரி சார், ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கணக்கு கவனிங்க. CCl4 அண்டர்லைன் பண்ணால் அதோட ஆக்சிஜன் ரேட் கண்டுபிடிக்கணும். ஷேப் போட்டும் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் ஞாபகிச்சுக்கோ, ஃபார்முலா யாருக்குன்னா, ஃபார்முலா ஒரு ஷார்ட்கட் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன ஒர்க் அவுட் ஆகும், ஷேப் ஒர்க் அவுட் ஆகும். அது போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், கவனிக்கணும். சரி சார், இதில் எப்படி சார் போடுவீங்க, உனக்கு யார் வேணும், கார்பன். எத்தனை கார்பன் இருக்குது இந்த இடத்துல, ஒரு கார்பன். ஸோ ஒரு எக்ஸ் ப்ளஸ் இது யாரு, குளோரின். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிஜன் எதில் வரும்னா -1. மேக்ஸிமம் எதில் வரும், -1. இதோட எக்ஸப்ஷன் போப்போ நான் சொல்கிறேன். இப்போது இது ஞாபகம் வச்சுக்கோ. நான் கவனிங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஸோ தட் 4 டைம் -1 ஈக்குவல் டு இந்த சார்ஜ் என்ன இருக்குது இந்த இடத்துல 0. குட் 0. எக்ஸ் இது 2 பேருக்கு என்ன கிடைக்குது, -4 ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் -4 அந்த பக்கம் போனால் +4. அப்போ இதோட ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் எவ்வளோ, +4. ஓகே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோம், ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் தரேன், இது நோட் பண்ணிக்க. நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதுக்கு சீக்கிரமாக கட் பண்ணிக்க.